ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்க சென்னையில ரமதான் டைம்ல ஒரு முக்கியமான ஸ்பாட்க்கு இஃப்தாருக்கு போக போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்ல இருக்கோம். ஏர்போர்ட்ல இருந்து இஃப்தாருக்காக நம்ம மண்ணடி போக போறோம். இதோ எங்க பைக் ரெடியா இருக்கு, நாங்களும் ரெடி, வாங்க போகலாம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 இருக்கும். ஏர்போர்ட்ல இருந்து மண்ணடி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். இந்த டிராஃபிக்ல நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம கத்திப்பாறை ஃப்ளைஓவரில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த வியூவே வேற லெவலில் இருக்குல்ல. சென்னையுடைய ஒரு முக்கிய அடையாளம்னே இதை சொல்லலாம். இந்த கத்திப்பாறை ஃப்ளைஓவர் மேல இருந்து டாப் வியூல பார்க்கும்போது ஒரு க்ளோவர் லீஃப் மாதிரி இருக்கும். ஏசியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ளோவர் லீஃப் ஃப்ளைஓவர் இதுதான். இந்த ஃப்ளைஓவரில் நாலா பக்கமும் ரோடு பிரியும். தப்பி தவறி ஒரு ராங் லெஃப்டோ ரைட்டோ எடுத்தா அவ்வளோதான், அது உங்களை முடிச்சு விட்டுரும். ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்ட் இப்படி தான் இதில் தப்பான லெஃப்ட் எடுத்து அது எங்கேயோ போய் விட்டுருச்சு. கடைசியில் சென்னை ஃபுல்லாகவே சுற்றிட்டான். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அப்புறமா வண்டியை அங்கிட்டு இங்கிட்டுன்னு திருப்பி மவுண்ட் ரோடுக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. இந்த மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா சென்னையுடைய ஒரு 3 ஐகானிக் ஸ்பாட் இருக்கு. ஒன்னு ஸ்பென்சர் பிளாசா, பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது, சென்னையுடைய முதல் மால். ரெண்டாவது முக்கியமான ஸ்பாட் எல்ஐசி. ஒரு காலத்துல சென்னையுடைய டாலஸ்ட் பில்டிங்னா அது இந்த எல்ஐசி பில்டிங்கா தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ நிறைய பில்டிங் வந்துருச்சு. அப்புறம் மூணாவது முக்கியமான ஸ்பாட், என்னோட ஃபேவரட் ஸ்பாட், மவுண்ட் ரோட் பிலால். ஒரு டீக்கும் பன் பட்டர் ஜாமுக்கும் எந்நேரம் பார்த்தாலும் இங்க கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நாங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆனாலே இங்க வந்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸிங் ஸ்பாட். சிக்னல் போட்டாங்க, நின்று தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் கேமரா மாதிரி வளைச்சி எடுக்கும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒன்றும் இல்லை, கமல் வாய்ஸ் ட்ரை பண்ண, அது ரகுவரன் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மண்ணடியை நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள், சென்னை ஹைகோர்ட் சிவப்பு நிறத்தில் எவ்வளோ கம்பீரமாக இருக்குல்ல. ஹைகோர்ட் அப்புறம் ரிப்பன் பில்டிங் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும். இதுவும் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பில்டிங் தான். உண்மையை சொல்லணும்னா அவங்க கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஃபைனலி நம்ம மண்ணடி ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஏரியாவை பாருங்க, அந்த ஒரு பழைய காலத்து மெட்ராஸ் ஃபீல் அப்படியே இருக்கும். மண்ணடியில் பார்த்தீங்கன்னா தெருக்கள் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற மனுஷங்களோட மனசு ரொம்பவே பெருசு. அங்கே கூட்டமாக இருக்க பாருங்க, அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். சென்னையிலேயே இஃப்தார்னாலே தவிர்க்க முடியாத ஒரு ஸ்பாட்னா அது இந்த அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் தான். கரெக்டாக நோன்பு திறக்கிற டைமில் ஒரு 4 மணிக்கு அப்புறமா அங்கே சரியான கூட்டமாக இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்காக இவ்வளோ கூட்டம்னா அங்கே கிடைக்கிற வெரைட்டியான இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்காக தான். ஸோ என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம அரேபியன் சிக்கன் இருக்கு, அப்புறம் இது மலாய் சிக்கன், இது பாலக் சிக்கன், இது வந்து கிரீன் சிக்கன், அது சீஸ் ரோல், அது பிஸா சாண்ட்விச். ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கிற கடையில் சிக்கன், மட்டன், ப்ரான் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே டிசைனாக கலராக பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இதெல்லாம் வாங்கி ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் இங்கே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா, இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ ஹைப் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரைஸுமே அதிகமாக தான் இருக்குது. அப்புறமா கஸ்டர்ட், ஃப்ரூட்ஸ், ஜூஸ், இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின்போவையே அங்கே இறக்கி வச்ச மாதிரி எல்லா கலர்ஸ்லையுமே இருந்துச்சு. ஒரு கடையில ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்னு இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு தனி வரலாறே இருக்கு போல. அந்த வரலாறை பத்தி இவங்க சொல்றதை கேட்போம் வாங்க. ஆனா இதான் வந்து பியார் மொஹபத் கா சர்பத். இது வந்து பாகிஸ்தான் ட்ரிங்க். பாகிஸ்தான் இளவரசர் வந்து அவங்க காதலுக்காக கொடுத்தது வந்து கிஃப்டா கொடுத்தாரு. அதுக்கு பேர் வந்து மொஹபத் கா சர்பத். இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஒன்னு ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இது கடை பேர் வந்து மண்ணடி தெரு. இந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னா மண்ணடி ஸ்ட்ரீட்ல ஹாட் டச்ங்கிற கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இங்க வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ ஸ்நாக்ஸ் இங்கே இருந்தாலும் நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்காக வாங்கினது என்னமோ இந்த நொங்கு இளநீர் மட்டும்தான். இப்போ இஃப்தார் டைம் நெருங்கிருச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிதி மஹமூர் பள்ளிவாசலுக்கு நோன்பு திறக்கிறதுக்காக போகிறோம். இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே ரொம்பவே ஃபேமஸான பள்ளிவாசல். மண்ணடியில் நிறைய பேர் இங்கே தான் வந்து நோன்பே திறப்பாங்க. எல்லாரும் இப்போ நோன்பு திறக்க ரெடியாக இருக்காங்க. பாருங்க எவ்வளோ பேர் நோன்பு திறக்கிறதுக்காக இருக்காங்கன்னு. இந்த கியூ எதுக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இந்த நோன்பு கஞ்சிக்காக தான். நோன்பு திறக்கிறதுக்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு. பள்ளிவாசலையும் துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம நோன்பு திறக்கலாம் வாங்க. அல்ஹம்துலில்லா, நோன்பு திறந்தாச்சு. இந்த மினராவும் நிலாவும் பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. இப்போ நாங்கள் எல்லாரும் மகரிப்புக்கு ரெடியாக இருக்கோம். இந்த பள்ளிவாசல் எவ்வளோ பெருசுனா ஒரே டைமில் இங்கே 5000 பேருக்கிட்ட தொழுகலாம்.
நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா சூடா ஒரு டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அது உங்களுக்கும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. டீ எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா மண்ணடி ஸ்ட்ரீட்ல இருக்கிற கெபாப் சென்டருக்கு மைல்டா சாப்பிட்றதுக்காக வந்தோம். இந்த மெனுல பாத்தீங்கன்னா சிக்கன் அண்ட் பீஃப்ல எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு. இந்த கடையில பாத்தீங்கன்னா டைனிங் செட்டப்பே இருக்காது. ஆனா நின்னுகிட்டே சாப்பிட்றதுக்கு வாசல்ல கூட்டம் அலமோதும். இந்த கடையில் ரொம்பவே ஃபேமஸ்னா பீஃப் சீக் தான். இந்த கூட்டத்தில் நின்று மட்டும் நீங்கள் அந்த பீஃப் சீக்கை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆனியன் மின் சட்னிலாம் வச்சு சுட சுட இருந்தது. டேஸ்ட்டுமே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு பீஃப் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட இந்த நாள் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி vlogs அடிக்கடி நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.